கரண்ட் அஃபேர்ஸ் மற்றும் ஜிகே. இகா ஸ்வியாடெக் டென்னிஸ் வீரர் எந்த நாட்டைச் சேர்ந்தவர்? விடை போலந்து. இந்திய மத்திய பாதுகாப்பு துறை செயலரின் பெயர் என்ன? விடை ராஜேஷ்குமார் சிங். 2026ஆம் ஆண்டு ஷங்கரி-லா பாதுகாப்பு உச்சி மாநாடு எந்த நாட்டில் நடைபெற்றது? விடை சிங்கப்பூர். முதலாக பிரம்மோஸ் ஏவுகணையை பெற்ற வெளிநாடு என்ற பெருமையை பெற்ற நாட்டின் பெயர் என்ன? விடை பிலிப்பைன்ஸ். ஆண்டு 2022. பிரம்மோஸ் ஏவுகணை ஏற்றுமதி செய்ய ஒப்பந்தம் போட்டிருக்கும் நாடுகளின் பெயர்கள் என்ன? விடை பிலிப்பைன்ஸ், வியட்நாம் மற்றும் இந்தோனேசியா. இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட பிரம்மோஸ் சூப்பர்சோனிக் குரூஸ் என்ற ஏவுகணையின் சிறப்பு அம்சம் என்ன? விடை ஒலியை விட அதிக வேகமாக செல்லும் சிறப்பு. 2026ஆம் ஆண்டு பீகாரில் புதியதாக அரசு பொறுப்பேற்றுள்ள தலைமையின் பெயர் என்ன? விடை சாம்ராட் சௌத்ரி. மகாராஷ்டிரா மாநிலத்தில் மீனாக அறியப்படும் மீனின் பெயர் என்ன? விடை வாவல் மீன். மேற்கு வங்கத்தில் பண்டிகை அடையாளமாக கருதப்படும் மீனின் பெயர் என்ன? விடை பழுவ மீன். மறைந்து வரும் மீன் வகைகளில் மிக முக்கியமான 2 மீன்களின் பெயர்கள் என்ன? விடை பாப்பல் மீன் மற்றும் பழுவ மீன். 2040இல் மனிதரை நிலவில் தரையிறங்கும் திட்டமிட்டிருக்கும் நாட்டின் பெயர் என்ன? விடை இந்தியா. சூரிய ஒளி படாமல் -248°C வெப்பநிலை கொண்ட நீர் மற்றும் பனிக்கட்டி நிறைந்த பள்ளங்கள் இருப்பது கண்டறியப்பட்ட ஏவுகணையின் பெயர் என்ன? விடை சந்திராயன் 2. HD என பெயரிட்டுள்ள அதி உயரத்தில் பறக்கும் ட்ரோனை வடிவமைத்தது யார்? விடை தேசிய கடல் தொழில்நுட்ப நிறுவனம். AI மயக்கமா கலக்கமா? GPS இல்லை என்றால் என்ன ஆகும்? ட்ரோனில் பறக்க முடியுமா? போன்ற நூல்களை எழுதிய ஆசிரியரின் பெயர் என்ன? விடை ஆயிஷா நடராஜன். இந்திய நாட்டின் 3வது முப்படை தலைமை தளபதியாக பதவியேற்றவரின் பெயர் என்ன? விடை ஜெனரல் ராஜா சுப்ரமணி. இவர் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர். தெலுங்கானாவின் தலைநகர் எது? விடை ஹைதராபாத். இந்திய சேவகரின் கழகத்தை 1905ஆம் ஆண்டு தொடங்கியவர் யார்? விடை கோபாலகிருஷ்ண கோகலே. இந்திய சேவகர் கழகம் எந்த மாநிலத்தில் கோபாலகிருஷ்ண கோகலேவால் தொடங்கப்பட்டது? விடை மகாராஷ்டிரா மாநிலம், புனேவில். 2026ஆம் ஆண்டு கர்நாடக முதல்வராக பதவியேற்றுக் கொண்டவரின் பெயர் என்ன? விடை TK சிவகுமார். நன்றி.